பிறப்பின் ரகசியம் யாதென்று கேட்டேன், பிறந்து வார் என்றார். கல்வி என்றால் என்னென்று கேட்டேன், கற்றுப்பார் என்றார். மனையால் சுகம் யாதெனின் மணந்து பார் என்றார். இப்படி எல்லாவற்றையுமே சொல்லுகிறானே கடவுள். இறப்பென்றால் என்னென்று கேட்போம் என்று கேட்டேன், இறந்து பார் என்றார். இப்படி எல்லாவற்றையுமே அனுபவித்து பார் என்றால் இறைவா நீ யார் என்றேன். சற்று காதருகில் வந்து நான் தான் அனுபவம், என்னை கடவுள் என்று மக்கள் கூறுகிறார்கள் என்றார். இந்த கவிதையை படித்து இறக்கும் வரையிலும் ஏதேனும் ஒரு அனுபவத்தை பெற வேண்டும் என்று துடிக்க ஆரம்பித்து விட்டேன். அதன் காரணமாக அர்ஜென்டினா நாட்டிலே நான் ஆலிவ் ஆயில் கார்டன் வாங்கினேன், ஆஸ்திரேலியாவிலே தோட்டம் வாங்கினேன், பப்புவா நியூகினியிலே 2 லட்சம் ஏக்கரிலே பாம் கார்டனை உற்பத்தி செய்தேன். இந்தியாவிற்கு என்னென்னலாம் தேவையோ அதையெல்லாம் அடுத்த 50 ஆண்டு காலத்துக்கு தேவையான விவரங்களை வேலை செய்ய ஆரம்பித்தேன். நீங்களே கொஞ்சம் ஃபோக்கஸை மிஸ் பண்ணிட்டீங்களோ? ஃபோக்கஸே பண்ணலையே, அப்புறம் எங்க மிஸ் பண்றது? ஃபோக்கஸ் மிஸ் பண்ணது கிடையாது. டெக்னிக்கலா சொல்றேன், காலையிலே பல் துளக்கும் போது அந்த பல் துளக்கிறத மட்டும் நினைங்க, அதுக்கு பேர் தான் ஃபோக்கஸ். நீ மசால் வடை சாப்பிடும் போது அந்த மசால் வடையை அனுபவித்து சாப்பிடு, அது ஃபோக்கஸ். உறங்கும் போது அந்த உறக்கத்திலே ஃபோக்கஸ் பண்ணு. நீங்க உறக்கம் பண்றீங்க, மசால் வடை சாப்பிடுறீங்க, சோ டீஃபோக்கஸ் கிடையாது. எந்த ஆக்டிவிட்டியை செய்கிறோமோ அதிலே ஃபோக்கஸ் பண்ணு. அப்புறம் ஃபோக்கஸ்ன்றது பார்வை மட்டுமல்ல, அதை பற்றி முழுமையாக படி, ஆர்வமாக்கு. Be passionate about that. ஒரு ஆண்டர்பிரினருக்கு எது ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்க? சேல்ஸா, இல்ல ஃபினான்ஷியல் கல்ச்சரா, இல்ல நெட்வொர்க்கிங்கா? ஒரு அழகான பெண்ணுக்கு முடி முக்கியமா, முகம் முக்கியமா, கால் முக்கியமா, இடை முக்கியமான்னு கேட்கறதுக்கு இது எல்லாமே எசென்ஷியல்ஸ். 3மே தேவை. ஆனா இந்த 3ம் உனக்கு சரி, உனக்கு கையில இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. உனக்கு ஐடியா தெரிஞ்சா மட்டும் போதும். ஃபினான்ஸுக்கு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஹையர் பண்ணிக்கலாம். நீங்க லீலா ஹோட்டல்ல இப்போ இன்டர்வியூ, நீங்க லீலா ஹோட்டலுக்கு வரணும், உங்ககிட்ட காது இருக்கணும்னு அவசியம் இல்லை, யூபர் ஹையர் பண்ணிக்கங்க. அதுக்கான ஆட்கள் அது. ஆனா முக்கியமான ஒரு விஷயம் தெரியணும், உங்க டெஸ்டினேஷன் எங்கன்னு தெரியணும். உங்களுக்கு லீலா ஹோட்டலுக்கு போகணும்ன்றது தெரியணும். அது தெரியாம யூபர் ஹையர் பண்ணி கார்ல உட்காந்துக்கிட்டு எங்க போகணும்னாக்கா அது மாதிரிதான் வாழ்க்கையை இறக்குறீர்கள். போற இடம் தெரிஞ்சிருச்சுன்னா வழி, போகும் இடம் தெரிந்தால் வழி தெரியும். இப்போ ஏர்செல் ஆரம்பிச்ச காலகட்டங்கள் பத்தி பேசுறப்ப சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அதாவது அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நீங்களே நேராக கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணுவீங்க. அதாவது சிறு கிராமங்கள்ல எல்லாம் போயிட்டு அது மாதிரி டிவைஸ் எல்லாம் இப்போ பார்த்தது இல்லை, ஃபோன் பண்ணி கொடுத்து இருந்தா உன் பேரண்ட்டை பேசு, அந்த எக்ஸைட்மெண்ட்ஸை இது பண்ணுவீங்க. நீங்களே கிரவுண்ட்ல பண்ணி தவறில்லை, அதை எப்பவும் பண்றேன். இல்லை அதுதான் கேட்குறேன், அந்த மாதிரியான ஐடியாக்கள்லாம் எப்படி வந்தது? ஐடியாக்களே கிடையாது. மற்றவர்களுக்கு எனக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு புரியும்படி சொல்லவில்லை என்றால் அது என் தவறு.